ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இந்த வீடியோவில் பாதிக்கு மேலே ஒரு ஃப்ளாஷ் பாயிண்ட் போட்டிருக்கேன். நான் கேட்டு பாருங்கள். கேட்டு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க. மக்கள் கருத்து எப்படி இருக்குது, மக்களோட வாய்ப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லோக்சபா எலெக்ஷனோட தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏடிஎம்கேட அலைன்ஸ் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை இது வரைக்கும். ரெண்டாவது, ஏடிஎம்கேட சின்ன ரெட்டலை முடக்கப்படுமா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், லோக்சபா எலெக்ஷன் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19 நாம் எல்லாரும் போய் நம்ம பொண்ணான ஓட்டை பதிவு பண்ணணும். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க. ஆனால் இன்னும் ஏடிஎம்கேட கூட்டணி இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. நீங்க அழுவுறீங்க? இல்லை சார், இல்லை, கண்ணு கலங்குது. அதே சமயம் டிஎம்கே அலைன்ஸ் 4-5 நாள் முன்னாடியே கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு நாளில் கேண்டிடேட்டே அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. டிஎம்கே கூட்டணி தமிழ்நாட்டில் கொஞ்சம் பலமாக தான் இருக்குதோ ஒரு எண்ணம் வருது. அதே சமயத்தில் அதிமுகவும் தன் கூட்டணியை பலமாக வச்சுக்கிறதுக்கு பாமகவும் சரி தேமுகவும் தன் கூட்டணியில் சேர்த்துக்கணும். பாமக தொண்டர்களும் சரி தேமுதிக தொண்டர்களும் சரி பிஜேபி அணியோட போகிறதுக்கு அவ்வளோ விருப்பம் இல்லை தொண்டர்களுக்கு. அதிமுகவோட போய் சேரணும் தான் தொண்டர்கள் விருப்பப்படுறாங்க. தொண்டர்களோட விருப்பப்படி ஏடிஎம்கே பாமக தேமுதிக ஒன்னா சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா நல்ல ஒரு பலுவான கூட்டணியாக இருக்கும். டிஎம்கே எதிர்க்க இப்படி ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா லோக்சபா எலெக்ஷன்ல கணிசமான எண்ணிக்கையில எம்பி சீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு காலையில தகவலின்படி அதிமுகவோட தேமுக கூட்டணி உறுதியானது. ஆனா அதே நேரம் பாமக பிஜேபியோட கூட்டணி உறுதியாயிடுச்சு. இதே நேர்கோட்டில் ஓபிஎஸ் அணி ரெட்டலை சின்னத்துக்கு வேண்டி கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அது இபிஎஸ்க்கு வருமா இல்ல ஓபிஎஸ்க்கு வருமானு இன்னைக்கு தெரிஞ்சிடும். இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்ச தகவலின்படி அது இபிஎஸ் ஐயாவுக்கு தான் ரெட்டலை வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் சொல்றாங்க. நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்கு. அதில் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவோட கொடியோ சின்னமோ யூஸ் பண்ணக்கூடாது, அவர் வேணும்னா சுயேட்சையாக போட்டிடலாம், அதில் அதிமுக கொடியோ சின்னமோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவிட்டிருக்காங்க. ஓவரா கண்ணை கட்டுது. அதிமுகவுக்கு இது இல்லை முதல் தடவை இந்த மாதிரி சின்னத்துக்கு பிரச்சனை வருது. 1987-88 இதே பிரச்சனை தான் வந்திருக்கு. ஏனோ தெரியல அதிமுகவுக்கு மட்டும் அப்பப்போ இந்த பிரச்சனை வருது. என்னை பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அதிமுக கட்சியை தொடங்கினது ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதை வழி நடத்தி செஞ்சது அம்மா ஜெயலலிதா அம்மா. அந்த கட்சிக்கு அவ்வளோ சீக்கிரம் அழிவு வராதுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏப்ரல் 19 எலெக்ஷனு மறக்காம நம்ம எல்லாருமே நம்ம கடமை செய்யணும். நம்மளுக்கு பிடிச்ச கட்சிக்கு, எந்த கட்சிக்கு நம்மளுக்கு பிடிச்ச கட்சியோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க. எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு மற்ற வேலையை பாருங்க. என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து, 60 ஆண்டு காலமா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நம்ம தமிழ்நாட்டை ஆள்றாங்க. நல்லா தான் ஆண்டிருக்காங்க. கல்வியிலையும் சரி தொழில் வளர்ச்சியிலும் சரி விவசாயத்துல முன்னுரிமை கொடுத்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான மாநிலமா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது ஏடிஎம்கேவும் சரி டிஎம்கேவும் சரி. இது என்னோட தனிப்பட்ட கருத்து. இது 2026 ஸ்டேட் எலெக்ஷன் வருது பார்த்தீங்களா, அதுல அண்ணன் சீமான் அண்ணனுக்கோ இல்லைன்னா விஜய் அண்ணனுக்கோ இல்லைன்னா பாமகவுக்கோ தேமுதிக சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்த் ஐயா இல்லை, அதனால அவங்க கட்சியை எனக்கு முன்மொழிய முடியல. என்னால் எனக்கு என்ன ஆசைன்னா, இந்த 3 கட்சியில் எதனா ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வாங்க அவங்க. நம்ம எல்லாரும் பார்த்துட்டோம், 60 ஆண்டு காலமாக டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் செஞ்சாங்க. செய்யலைன்னாலும் சொல்ல முடியாது, நல்லா தான் செஞ்சுருக்காங்க. நம்ம மாநிலத்தை முன்னேறி கொண்டு வந்திருக்காங்க. இவங்க 3 பேருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா இவங்க இப்படி ஒரு நல்லவங்கிட்ட மாட்டிருக்கேமே, அவங்க என்ன பண்ணுவாங்க, புது இது கொண்டு வருவாங்களா? இது என்னோட ஒரு சின்ன ஆசை தான் இது. ஏன்னா டெல்லியில காங்கிரஸ் பிஜேபி மாறி பண்ணாங்க. கெஜ்ரிவால் ஐயா வந்தாரு, அவர் நிறைய மாற்றம் கொண்டு வந்தார். அவர் புது மாற்றம் கொண்டு வந்தாரு. அந்த நம்ம தமிழ்நாட்டில இந்த 3 கட்சிகள் எதனா ஒன்று வந்தாங்கன்னா புதிய மாற்றங்கள் எதனா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது என்னோட தனிப்பட்ட ஆசை. இது எந்த கட்சிக்கும் சப்போர்ட்டோ எதிராவோ இல்லை. இது என்னோட தனிப்பட்ட ஒரு ஆசைன்னு சொல்லலாம். அவ்வளவுதான். இந்த வீடியோ மூலம் உங்ககிட்ட சொல்றேன். நான் ஏன் கமலஹாசன் ஐயா கட்சியை பற்றி சொல்லலைன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஏதோ வயசாயிடுச்சுங்க, 72 வயசு ஆகுதுங்க. இதுக்கு மேலே அவரை முதலமைச்சராக போட்டால் கூட ரொம்ப சாத்தியம் குறைவாக இருக்கும். அவரால் ஓடி ஆடிலாம் செய்ய முடியாது. அதே போல் தேமுதிகவில் விஜயகாந்த் ஐயா இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக அவருக்கும் நான் சப்போர்ட் பண்ணியிருப்பேன். அவர் இல்லை, அதனால் அவரோட கட்சி எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியல. அவங்கள யார் லீடராக நிற்பாங்கன்னு தெரியல. அதனால இந்த 2 கட்சியை நான் சொல்லலை. நான் நீங்கள் மறுபடியும் இன்னொரு கேள்வி கேட்பீங்க, ஏங்க பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்டை பற்றி சொல்ல மாட்டேறீங்க என்ன?
இந்த 3 தேசிய கட்சி மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட வெறுப்போ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அவங்க வந்து மற்ற ஸ்டேட்லலாம் ஆள்றதை பார்த்துருக்கோம். அதே மெத்தட் தான் இங்கேயே ஆளுவாங்கன்னு நம்மளுக்கு ஒரு சிந்தனை வரும். அதனால தான் இந்த 3 கட்சியை நான் சொல்லலை நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.